மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா 2024 டாப் பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் மனசாட்சி மகேஷ். அதுதான் கண்டென்ட் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு 2025 வந்துருச்சு. நியூ இயர் வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன். இப்போ மூவிஸ் 2024ஓட பெஸ்ட்டு மூவிஸ் அந்த கண்டென்ட் தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் போயிடுவோம். முதல்ல நம்ம தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் 400லேருந்து 456 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2024ல் நம்பர் 1 ஹையஸ்ட் கிராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கோட்டு தான். ரெண்டாவது அமரன் 300 crores அபவ் கலெக்ஷன் ஆயிருக்கு, 335. மூணாவது ஹே சூப்பர் ஸ்டார்டா, ஹண்டர் பண்டர் சூடுடா, மேக்னெட்டிக் ஸ்டைலுடா வேட்டையன், அது ஒரு 250லேருந்து 260 crores. நாலாவது மகாராஜா தாயே தாயே மகனென வந்தா, தந்தை சிந்தை நலமுடன் வந்தா. மகாராஜா நியர்லி கெட்டிங் 200 crores. விஜய் சேதுபதி அண்ணா பின்னி மிரட்டி எடுத்திருப்பார், 190 crores. அஞ்சாவது என் தாய் மண் மேலானை, இது தமிழ் மானத்தின் சேனை பாரா. இந்தியன் 2 ஆண்டவர் 150 crores மேல. ஆறாவது தூக்கி பாட்டு சாத்து ராயா ராயா, ரெகுலர் ரெகுலர் ராயா ராயா. ஆறாவது ராயன், அது 150லேருந்து 160. ஏழாவது அரண்மனை 2 அரண்மனை 2 வந்து 2016 வந்து, அதில் த்ரிஷா மேடம் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம தமன்னா மேடம் ஏ அச்சோ 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 கொல்ல கொள்ளையா மந்திரிக்க அச்சோ அச்சோ 100 கோடி வந்துருச்சு. எட்டாவது நம்ம கங்குவா, சொல்லவே கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். சூர்யாண்ணா ரெட்ரோவில் நீங்கள் கம்பேக் கொடுக்கணும்ண்ணா. இவங்க எல்லா கலெக்ஷனையும் அடித்து போட்டு 200 கோடி வரணும்ண்ணா. வாங்கண்ணா பார்த்துப்போம். கங்குவா 8வது பிளேஸில். 9வது டிமாண்டி காலனி 2 நல்லா படங்க. டிமாண்டி காலனி 2 நான் இதில் எல்லா படமும் தேட்டரில் பார்த்தேன், ஒன்று கூட ஓடிடியில் பார்க்கல. எல்லாமே தேட்டர் தான். கோட்டு, அமரன், வேட்டையன், மகாராஜா, இந்தியன் 2, ராயன், அரண்மனை 4, கங்குவா, டிமாண்டி காலனி 10 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுமே. லாஸ்ட்டில் அயலான் 80 crores. அயலானும் தேட்டரில் தான் பார்த்தேன். 10 படமும் தேட்டரில் தான் பார்த்தேன். 10மே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நம்ம படமும் இருக்குது. இப்போ ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் வந்த தமிழ் மூவிஸ் 2024ல் மெயின் அயலான், கேப்டன் மில்லரு ஓகே. ஜிவி அண்ணனோட மியூசிக்கு, தனுஷ் அண்ணனோட அந்த பழங்கால கதையை வச்சு போராட்டம் சுதந்திரத்துக்காக. மிஷின் சாப்டர் 1 சரியான படங்க. பொங்கலுக்கு வந்தது, போன பொங்கலுக்கு சம படம். அருண் விஜய் அண்ணா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் நைட் ஆகிட்டுக்கு அப்புறம் தான் இப்போ கம்பேக் கொடுக்க போகிறார் படத்தில். மிஷின் சாப்டர் 1 செம கதை, அது நல்லா இருந்தது. ப்ளூ ஸ்டார் வேற லெவல், நல்ல படம். ரஞ்சித் அண்ணா சிங்கப்பூர் சலூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல படம். ஆர்ஜே பாலாஜி அண்ணா சலூன் வச்சு ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி. அடுத்தது பிப்ரவரியில் பார்த்தா சொல்கிற அளவுக்கு எந்த படமும் இல்லை. வடக்குப்பட்டி ராமசாமி நம்ம சந்தானத்தோட படம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு காமெடியாக இருந்தது, ஃபுல்லாக தேட்டரில் பார்த்தேன். லால் சலாம் ஓடிடியில் இப்போ தான் வந்துக்குது நெட்ஃப்ளிக்ஸில். தலைவரோட கேமியோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தலைவர் ஃபுல்லாக அந்த படத்தில் தான் வந்தார். ரஜினி கேமியோ இல்லை, அது ஆக்சுவலாக ரஜினி சார் படம் தான் லால் சலாம். லவ்வர் பியூர் சூப்பர் மூவி. லவ்வர் நல்ல படம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு படம், நல்ல தரமான படம். இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய லவ்வர் படமாக ரிலீஸ் ஆகுது. போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட சைரன், கீர்த்தி சுரேஷ் மேடம் போலீஸாக நடிச்சிருப்பாங்க. ஜெயம் ரவி சார் நல்லா ஆட்டம் காட்டுவார், நல்லாயிருக்கும். க்ரைம் த்ரில்லர் மர்டர் பயங்கரமாக இருக்குது. சைரனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பார்த்தா ரணமரம் தவறேல், அது ஆனால் நான் ஓடிடியில் தான் ப்ரைமில் தான் பார்த்தேன். ஆனால் செமையான ராட்சசன் மாதிரி க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி நல்லா இருந்தது. நம்ம வைபவ் அண்ணா வேற லெவலில் நடிச்சிருப்பார். அதோட மார்ச்சுக்கு வருவோம். மார்ச்சில் வந்து ஜோஷுவா இமை போல் காக்கா அமேசானில் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருந்தது. ஓகே, ஹீரோயினை காப்பாற்றுறது, சீனை போடுறது எனக்கு வேணாம், அது இந்த கதையே எனக்கு பிடிக்கல. ஜே பேபி சூப்பரான படம். ஊர்வசி மேடம் பின்னி பேடல் எடுத்திருப்பாங்க,
சரியான அம்மாக்கும் பிள்ளைங்களுக்கும் உள்ள எமோஷன். ஜே பேபியும் நான் தேட்டரில் தான் பார்த்தேன், சத்தியம். அடுத்தது மார்ச்சில் சொல்கிற அளவுக்கு பார்த்தா ஹாட்ஸ்பாட்டு ஃபுல் 18+ மூவி, அதுவும் ஓடிடியில் தான் பார்த்தேன். 18+ பிடிச்சவங்க பாருங்கள். த பாய்ஸ், அதுவும் 18+, அதுவும் மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஜனவரிலேருந்து மார்ச் அந்த அளவுக்கு எனக்கு ஹிட்டான எனக்கு பெஸ்ட்டான மூவி. இப்போ ஏப்ரல்லேருந்து ஜூன், ஏப்ரல் சம்மரில் தான் நிறைய நல்ல படம் வந்தது. அந்த டியர் நல்லா இருந்தது. டியர் ஜி பிரகாஷ் அண்ணன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படியே குட் நைட்டை திருப்பி போட்ட மாதிரி ஒரு கதை. அதில்னா ஆம்பளை கொரட்டை விட்டு சாவடிப்பான், இதில் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் பொம்பளை கொரட்டை விட்டு சாவடிக்குது. அது டியர். நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன், நானும் தேட்டரில் பார்க்கல. ரோமியோ நல்ல ஸ்டோரி, தேட்டரில் தான் பார்த்தேன். விஜய் சேகர் ஈத் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு மத்தியானம் போனேன். இந்த படத்துக்கு தான். ரோமியோ நல்லா தான் இருந்தது. ரோமியோ ஆவரேஜ் நல்லா தான் இருந்தது. விஜய் ஆண்டனி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு லவ் நல்லா தான் இருந்தது. மற்றபடி ரத்தனம் நம்ம விஷால் அண்ணன் ரொம்ப சென்டிமெண்ட்டு, ஓவர் எமோஷனு, ரொம்ப ரத்தனம் ஓவர் எமோஷனலால வேலைக்கு ஆகல ரத்தனம். அண்ணா விஷால்ண்ணா கம்பேக் கொடுங்கண்ணா இந்த வருஷம். மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் வந்தது இந்த படம் அந்த அளவுக்கு போகலை. ஹரி சார் டைரக்ஷன். ஹரி ஒரு காலத்தில் சிங்கம்மெல்லாம் எடுத்து இந்த தலைவர் இன்னைக்கு சீக்கிரம் நான் நல்ல கதை எடுத்துகிட்டு வாங்கண்ணா, படி நடிச்சு உங்கள் படம் பார்க்கணுண்ணா. ஹரிண்ணா படம். அடுத்தது மேக்கு வாங்க. மேலே வந்து அரண்மனை 4 பிளாக் பஸ்டருங்க. அரண்மனை 1 பிளாக் பஸ்டர், 2 கொஞ்சம் சூப்பர் ஹிட்டு ஆவரேஜ் அளவு தான் போச்சு. 3 வேஸ்ட்டு, பிடிக்கவே இல்லை. 3 4 3 2 கம்பேர் பண்ணால் 4 எவ்வளோ சூப்பராக இருந்தது. 1 மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. 4 நல்லாவே விஷுவல் எஃபெக்ட்ஸ் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. முக்கியமாக தமன்னா மேடமோட ஆக்டிங், அந்த ஒரு சீன்லாம் குழந்தைங்களை காப்பாற்றுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற ஒரு சீன்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. செம சூப்பராக இருக்கும். அரண்மனை 4 என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். ரசவாத்தி இது நான் தேட்டரில் தான் பார்த்தேன். அரண்மனை 4 நான் தேட்டரில் தான் பார்த்தேன். ரசவாத்தியும் தேட்டரில் தான் பார்த்தேன். செமையான படங்க ரசவாத்தி. அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன் அந்த ஊட்டியில் வந்து ஒரு செமையான ஒரு எமோஷனல் கிரைம் ஸ்டோரி, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸ்டார் நம்ம கவின் அண்ணா படம், செம ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொருத்தனும் சினிமாவில் எப்படி வந்து சாதிக்கணும் ஜெயிக்கணும். ஸ்டார் அதுவும் ஸ்டார் சத்தியமில் தான் பார்த்தேன். பிடி சார் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அண்ணனோட பெண்களுக்கு எதிரானப்பட்ட அந்த ரேப் கதையை மையமாக வச்சு எடுத்த படம் நல்லாவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடி சார். கருடன் நாம சூர்யானன விடுதலை 1க்கு அப்புறம் கருடனில் ஒரு அந்த விசுவாசத்துக்கு என்னென்ன விசுவாசம் படம் வந்து அந்த விசுவாசங்கிற வேர்டுக்கு மீனிங் ஃபுல்லான மூவி கருடன் தான். என்ன ட்விஸ்ட்டு. சூர்யானனோட அவ்வளோ ஆக்ஷனான படம் கருடனுங்க. ஹிட்லிஸ்ட். ஆக்சுவலாக நம்ம பழைய டேரக்டர் விக்ரமன் சார் ஒரு பையன் அந்த படத்தில் ஹீரோவாக நினச்சிருந்தாப்புல. இது நம்ம தளபதி எல்லா டாப் தமிழ் ஆக்ட்ரஸ் வச்சு ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த படம் தேட்டரில் அந்த அளவுக்கு போகலனாலும் ஓடிடியில் நல்லா போச்சு. அமேசான் பிரைமில் நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஹிட்லிஸ்ட்டு நல்லா இருந்தது. ஜூனில் அந்த அளவுக்கு படம் இல்லைங்க. ஜூனில் வெப்பன் நான் அது ஓடிடியில் தான் பார்த்தேன். வெப்பன் சத்யராஜ் வசந்த் ரவி அது காடில் வந்து அனிமல் ஷூட் பண்ணுற ஃபைட் சீன் நல்லா தான் இருந்தது. அதோட ஜூனில் மகாராஜாங்கிற வந்தது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் கிட்டத்தட்ட ஓடிச்சுங்க தேட்டரில் மகாராஜா. நான் மகாராஜா ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ எங்கள் வீட்டு பக்கத்தில் கேசினோ தேட்டரில் போனேன். அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் பார்த்துட்டு வந்து மகாராஜா வேறு லெவலில் போகுது, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினச்சேன். 4 மாதம் ட்ரெண்ட் ஆச்சு மகாராஜா. சரியான அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நட்டி சார் கண்டுபிடிப்பார், இவன் என்ன தப்பு பண்ணாலும் விட்டுறலாமா, உன் பொண்ணை ரேப் பண்ணானே இவனை விட்டுறலாமா. அந்த சீன்ல தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்ததுங்க. எம்மா ஃபுல் கிளாப்ஸ். மகாராஜா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இன் 2024. அடுத்தது ஜூலை டு செப்டம்பர். ஜூலையில் கூட இந்தியன் 2 வந்தது. ஜூலையில் ஆண்டவரை குறை சொல்ல முடியாது, கொஞ்சம் கதை சரியாக போகலை. அதனால் இந்தியன் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே தான் இருந்தது.
சரி, இப்போ கேம் சேஞ்சர் வர புது பொங்கலில் பார்த்துக்கலாம். இந்தியன் 3 நல்லா தான் வரும். எப்படியும் டீன்ஸ் பார்த்திபன் சார் அந்த சின்ன பசங்களை வச்சு செமையாக எடுத்திருப்பார். டீன்ஸும் தேட்டரில் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டீன்ஸ் படம். வேற லெவல். ஊரில் போய் மாட்டிப்பாங்க, ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவாங்க. அதுலேயும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிலாம் நல்லாவே இருக்கும். டீன்ஸ் பார்க்கலன்னா போய் எதில் இருக்குன்னா டீன்ஸ் வந்து ப்ரைமில் தான் இருக்குது. ப்ரைமில் இருக்குது டீன்ஸ். ராயன் ஜூலை 26. என் ஒயிட் ஹவுஸ் பழைய கம்பெனியில் ஜூலை 25. நான் பழைய கம்பெனியில் என்னை அசிங்கப்ப எவ்வளோ கெஞ்சனா அந்த கம்பெனிலேருந்து என்னை வெளில அமுச்சிட்டாங்க. காசு கட்டிங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு தானே நான் வேலை செஞ்சேன். நீ கொடுக்குற சம்பளத்துக்கு அவ்வளோதான் என்னால் வேலை செய்ய முடியும். அந்த போராட்டத்துலேருந்து நரகத்துலேருந்து தப்பிச்சு வந்தேன். அடுத்த நாள் வந்து அந்த அசுரனான ராயன் படம் ஜூலை என் பழைய கம்பெனியில் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ராயன் ரிலீஸ் ஆச்சு. ராயன் பார்த்தேன். தனுஷ் அண்ணனோட 50வது படம். ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். அந்த உசிரே நீதானே துரோகி துரோகம் துரோகத்தின் பாவம் சாவே ஈடாகும். ராயன் ரொம்ப பிடிச்சிது. போட்டும் நல்லா இருந்தது. போட் நான் அமேசான் ப்ரைமில் தான் பார்த்தேன். ராயன் தேட்டரில் பார்த்தேன். வேறு லெவலு. போட்டு அமேசான் ப்ரைமில் பார்த்தேன். யோகி பாபு அந்த வெள்ளைக்காரன் கூட நல்லா ஃப்ரீடம் ஃபைட் பண்ணி கப்பல்லேருந்து தப்பி ஒன் டே ஷூட் மாதிரி தான். அது 1 டேஸ் மூவி தான். கப்பல்லேருந்து இவங்க எப்படி கரைக்கு போய் சேர்றாங்க. போட்டு நல்ல படம், காமெடியாக இருந்தது. ஜமா செம்ம அல்டிமேட்டட் மூவிங்க. ஜமாலாம் ப்ரைமில் தான் பார்த்தேன். நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஜமாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். தேட்டரில் ப்ரைமில் ஒரு 10 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஜமா வேற லெவலுங்க. தெருக்கூத்துனா என்னன்னு காட்டு படம். அதோட அந்தகன் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் சாரோட கம்பேக்கு. நல்ல ஒரு மர்டர் த்ரில்லரில் பங்கமாக இருந்தது. கார்த்திக் சார் செத்து போன மாதிரி நடித்தாங்க. சிம்ரன் மேடம் வாஸ் பீக் வில்லனிசம். சமுத்திரக்கனி சாரோட பீக் வில்லனிசம். பிரியா ஆனந்த் கிட்ட ஒரு வெள்ளந்தியான ஒரு காதல். பிரசாந்த் சாருக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரி கண்ணு தெரியுதா நான் தெரியாத மாதிரி நடித்து அது ஒரு நல்லா பண்ணியிருந்தார். மின்மினி ஏஆர் ரஹ்மான் சாரோட ரிலேட்டிவ் ஒருத்தன் ஹரிதா ஷமீம். அவங்க டைரக்ஷன், மியூசிக் கத்தீஜா ரஹ்மான் அவங்க டாட்டர். மின்மினி எனக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டோரி, அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி. அதுவும் நல்லா இருந்தது. சின்ன வயசில் லவ் பண்ணுற பொண்ணு நல்லா கேராக இருந்து அந்த பையனோட இதயத்தை வந்து இந்த ஹீரோயினுக்கு அந்த எஸ்டரானில் அந்த பொண்ணு நல்லாவே நடிச்சிருந்து. கேரளா ஆக்ட்ரஸ். அது நல்லாவே நடிச்சிது. மின்மினி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகஸ்ட் மாதம். அது ஒரு டிமாண்டி காலனி 2, ரகு தாத்தா, தங்கலான். 3மே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வர்சடைலான படம். 3மே தனித்துவமான ஸ்டோரி. செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது தங்கலான்னு, டிமாண்டி காலனி 2. ரகு தாத்தாவும் நல்லா ஓடிடியில் தான் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. தேட்டரில் இருந்தாலும் நான் 3மே தேட்டரில் தான் பார்த்தேன். கோட்டுக்காளி தேட்டரில் தான் பார்த்தேன். கோட்டுக்காளி பேசாமலே இருப்பா ஆனா பென். நல்ல கேரக்டர். செம்மையான மூவி கோட்டுக்காளி. வாழை மாரி செல்வராஜ் அண்ணா என்ன மாதிரி இதுங்க பட்டையை கிளப்பிட்டார். மாரி செல்வராஜ் அண்ணாலாம் நல்ல ஸ்டோரி. எமோஷனான மூவி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் 2024 எமோஷனான மூவி வாழை தான். விசில் போடே. செப்டம்பர் மாதத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். விசில் போடே. கோட்டு இப்போ கூட ஏஜிஎஸ் வில்லிவாக்கத்தில் ஓடுது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் படத்தோட ப்ரொடக்ஷனு. சும்மா பேச்சுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க போல. கிட்டத்தட்ட 2 மாதம் கோட்டு தொடர்ந்து ஓடிச்சு. செப்டம்பர், அக்டோபர் நின்று பேசுவோம்டா படம். கடைசி உலகப்போர். ஹிப்ஹாப் தமிழோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. உலகப்போர் பயங்கர ஒரு செமையான ஸ்டோரி. நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்ட்ரஸுமே அதில் நல்லா நடித்தாங்க. அனாகா வேற கோழி பண்ண செல்லதுரை. இது நான் ப்ரைமில் தான் பார்த்தேன். இதுவும் நான் தேட்டரில் மிஸ் பண்ணேன். இதுவும் நல்ல படம். நம்ம ஏகன், யோகி பாபு அண்ணன் செமையான ஆக்டிங். சீனு ராமசாமி ஆஃப்கோர்ஸ் அவர் படம் வேறு லெவலில் தான் இருக்கும். லப்பர் பந்து நீ பொட்டு வச்ச. இதுவும் கோட்டு மாதிரி ஒரு 2.5 மாதம் நல்லா பேசிக்கினே போச்சு படம்.
அல்டிமேட் மூவி. நான் லப்பர் பந்து செகண்ட் டே போனேன், ஞாயிற்றுக்கிழமை மத்தியான ஷோ. தொண்டை வலியிலையும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேங்க. கொஞ்சமாவது இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் நானும் உருப்பணும் லைஃப்பில். லப்பர் பந்து எக்ஸ்ட்ராடினரி மூவி. கிரிக்கெட்டோட எமோஷனை கொடுத்தது. செம்ம படம் லப்பர் பந்து. ஹிட்லர் எனக்கு செம்மையான அரசியல் பாலிடிக்ஸ் மூவி. நான் பிரைமில் தான் பார்த்தேன். நான் தேட்டரில் பார்த்துருந்தேன். நான் எந்த படம்லாம் ஓடிடியில் பார்க்குறேனோ ரிவ்யூ கம்மியாக தான் போட மாட்டேன். தேட்டரில் என்ன படம் பார்த்துருவோனோ அதுதான் ரிவ்யூ போடுவேன். மேழகன் யாரோ இவன் யாரோ சொந்த ஊர் தான் இவனோ. நண்பனோட அருமையான மூவிங்க. நண்பனோட கதையில் அருமையான மூவி. யாரோ அவனை மறந்துடுவான், ஆனால் அவன் நம்மளோட சின்ன உதவி அவனை எங்கேயோ அவன் வாழ்க்கையில் கொண்டு போயிருக்கிற ஒரே உதாரணம். ஊர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து வாழ்கிற எல்லா மனுஷனுங்களுக்கும் இந்த மெய்யழகன் படம் மிக சமர்ப்பணமாக இருக்கும். மெய்யழகன் ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்தேன் தேட்டரில், ஈவினிங் ஷோ. செம படம். சட்டம் என் கையில், இதையும் நான் விட்டாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவின்னு தேட்டர். நம்ம சதீஷ் அண்ணன் வேற லெவல் ட்விஸ்டிங்க. மர்டர் த்ரில்லர், கிரைம் ட்விஸ்டிங் செமையாக இருந்தது. பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். சட்டம் என் கையில் அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் இந்த படத்தை. இப்போ அக்டோபர் டு டிசம்பர் வா. அக்டோபரில் அந்த அளவுக்கு படம் என்ன படம் மெயினாக வேட்டையன் தலைவர் படம். பிளாக் ஜீவா அண்ணன் கம்பேக் கொடுனான்னு எதிர்பார்த்துருந்தோம். கடைசியா பல வருஷம் கழிச்சு பிளாக்ல கம்பேக் குத்தாடுறா. பிளாக் செம ஸ்டோரி. இந்த பிளாக் 2 வேற அது லீடு. வேட்டையன் தலைவர் படம் ஆப்வியஸ்லி சொல்லவே தேவையில்ல. ஜெயிலர் அளவுக்கு போலனாலும் ஒரு ஜெய்பி மாதிரி அளவுக்கு போச்சு படம். நல்ல ஸ்டோரி. ஜெயிலர் அளவுக்கு போலனாலும் ஜெயிலர் வந்து இட்ஸ் அ கமர்ஷியல். திஸ் இஸ் அ லா ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூவி. தப்பு பண்ணால் தண்டனை அனுப்பிக்கணும். ஜெயிலர் வந்து கமர்ஷியலாக போச்சு, டார்க் காமெடி போச்சு. பிகாஸ் தட் இஸ் நெல்சன் மூவி. திஸ் இஸ் காசே ஞானவேல் சார் மூவி. ஸோ வேட்டையனுக்கும் ஜெயிலரோ கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு ஜானர், அதுக்கேற்ற மாதிரி தான் கலெக்ஷன். அப்போ தான் பாக்ஸ் ஆஃபீஸ். மக்கள் எதை விரும்பி அதிகமாக வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். கமர்ஷியல் தான் மக்கள் நிறைய விரும்புவாங்க, அதுக்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும். ஸோ வேட்டையன் பிளாக். நான் ஐயப்ப மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 படத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் தான் மாலையை போட்டேன். அதோட நான் ராக்கெட் டிரைவருங்க, இது தேட்டரில் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். தேட்டரில் நான் பார்க்க வேண்டியது. இதுவும் மிஸ் பண்ணிட்டேன். அமேசான் பிரைமில் தான் பார்த்தேன். செம படம். அப்துல் கலாம் உயிரோடு இருக்கிற மாதிரி அவரை டீஏஜிங் பண்ணி காமிச்சிருக்கிற படம் ராக்கெட் டிரைவர். போய் பாருங்கள், அமேசான் பிரைம். சார் போஸ் வெங்கட் செம படம். இதுவும் 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஆஃபீஸ் மத்தியானம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து சார் பார்த்தேன். விமல் அண்ணனோட செம ஆக்டிங். போஸ் வெங்கட்க சூப்பர் டைரக்ஷன். நான் நல்லா பார்த்தேன். அதோட அமரன் தீபாவளி தான். அமரன் வந்துச்சு. மாஸ் படம், செமையான பயோபிக், சொல்லவே தேவையில்ல. மேஜர் முகுந்த் வரதராஜன் எஸ்கே அண்ணனோட கேரியர்லேயே பிக்கஸ்ட் மூவி. 335 crores பாக்ஸ் ஆஃபீஸ் படைச்சிருக்கு அமரன். சாய் பல்லவி மேடம் ஆக்டிங் பீக் அட் த லெவல் ஆஃப் த பெஸ்ட். பிளடி பெகர் அதுவும் பிச்சு ஏற்றிட்டார் நம்ம கவின் அண்ணன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் படம் ஹிட் ஆயிருக்கும். பிரதர் வெரி டிசப்பாயிண்டட். இருங்க பாய் மொமெண்ட் கொடுங்கண்ணா. ஜெயம் ரவினா சைரனாவது சூப்பராக இருந்தது. இந்த படம் பிரதர் ரொம்ப டிசப்பாயிண்டட்ண்ணா. நான் எல்லா படமே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ இந்த சீன் இருக்குது நல்லா இருக்கு சொல்லுவேன். ஆனால் பிரதரில் பார்க்குறதுக்கு ஒரு சீன் கூட எனக்கு நல்லா இல்லைண்ணா. ஒன்றுமே பிடிக்கலண்ணா. பிரியங்கா மோகன் ஆக்டிங்கும் நல்லா இல்லைண்ணா. ஐ எம் ஹானஸ்ட்லி சேயிங். இருங்க பாய் மொமெண்ட்டில் எனக்கு இப்போ நீங்கள் பிரதருக்கு அப்புறம் செமையான படம் இப்போ புறநானூறு சுதா கொங்காரா மேடம் ப்ராஜெக்டில் வந்திருக்கீங்க. செமையான படத்தை கொடுக்க போகிறீங்க, நம்பிக்கை இருக்குது. தனி ஒரு 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல படத்தை கொடுங்க. இருங்க பாய் மொமெண்ட்டை கொடுங்க. அடுத்தது நவம்பரில் கங்குவா சூர்யாண்ணா. இருங்க பாய் மொமெண்ட் உங்களுக்கும் வேணும்ண்ணா, கொடுங்கண்ணா. சூர்யா 44 ரெட்ரோவில் எங்களுக்கு வேணும்ண்ணா, கொடுங்கண்ணா. ஜாலியாக ஜிம்கானா பிரபுதேவா அண்ணன் 18+ டான்ஸில் நல்லா மலாய் கூட ஜலாய் பண்ணிட்டு நல்லா குளு குளு குளுன்னு ஆடினாரு. வேற ஒன்றும் இல்லை, அந்த போலீஸ்காரன் ஒரு பாட்டு தான் ஹிட்டு. அடுத்தது சொர்க்கவாசல், நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட படம். செம படம், நல்ல ஸ்டோரி.
ஜெயிலேருந்து என்னென்ன அக்கிரமம் அநியாயங்கள் நடக்குது. நான் தேட்டரில் தான் பார்த்தேன், இஏல தான் பார்த்தேன். சொர்க்கவாசல் செமையாக இருந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். அதோட டிசம்பர் வாங்கங்க இந்த மாதம். போன மாதம் மிஸ்யூ நான் ஓடிடி ஹெச்டி பிரிண்ட் ஒன்று வந்துது, அதை தான் பார்த்தேன். தேட்டரில் பார்க்கல. மிஸ்யூ ஏதோ சுமாராக அரசியல்வாதி பணக்காரன் லவ் பண்ணுற பொண்ணு, நமக்கு லவ்வே பிடிக்காது. அதனால் சித்தார்த் அண்ணனுக்கும் இருங்க பாய் மூமெண்ட் வேணும். சித்தா மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் சித்தார்த் அண்ணா. அந்த கேரக்டருக்கு அந்த கதைக்கு வாங்க. உங்களுக்கு லவ்லாம் போதும். இன்னும் நீங்கள் சாக்லேட் பாயாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ யூத்துங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு சாக்லேட் பாய் ஆகட்டும். நீங்கள் இனிமேல் நிறைய க்ரைம் த்ரில்லர் ரேபிஸ்ட் த்ரில்லராக பண்ணுங்கண்ணா, அதுதான் உங்களுக்கு கெத்தாக இருக்குது. சூதுகவும் 2 வெரி டிசப்பாயின்மெண்ட் சிவாண்ணா. சாரிண்ணா. சூதுகவும் 1 விஜய் சேதுபதி என்ன வேற லெவலில் எங்கேயோ இருக்கும் படம். 2 வெரி டிசப்பாயின்மெண்ட். விடுதலை பார்ட் 2, புஷ்பா 2 சொல்ல மறந்துட்டேன். புஷ்பா 2 புஷ்பா 2 தெலுங்கு, ஆக்சுவலாக தமிழில் வரும். புஷ்பா 2 வேற லெவலு. அல்லு அர்ஜுனோட பீக் பர்ஃபார்மன்ஸ். விடுதலை 2 அக்கா வெற்றிமாறன், டைரக்டட் பை வெற்றிமாறன்னா வெற்றி தான் படம். விஜய் சேதுபதி அண்ணன் உயிரோட இருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அது செத்தாதான் அந்த புரட்சி உண்டாங்க சொல்லிட்டு விஜய் சேதுபதி அந்த பொண மாதிரி கூட அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. சூரிய அண்ணனோட அந்த எமோஷனல் ஆக்டிங் வேற லெவல். விடுதலை 2 டைரக்ஷன் கட்டு வர ஓடிடியில் நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதம் வரும், ஜனவரியில் பார்ப்போம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். 2024 one of the best movies, my list over. Bye.